என்னதான் நாம பரபரப்பா எல்லாம் சரி நம்ம நாட்டுல எல்லாமே பழைய மாதிரி வந்துட்டு பழைய மாதிரி திரும்பிட்டு அப்படின்னு சொன்னாலும் கூட இவ்வளவு கெதியா இந்த மின்வெட்டு அல்லது இந்த மின்சாரம் தடைப்படும் ஒவ்வொரு கால எல்லாம் கொடுத்து அல்லது நேரம் ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு பிரதேசமா பிரிக்கப்பட்டு நாடு முழுவதும் மின் துண்டிப்பு மீண்டும் ஒரு முறை ஏற்படும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அது நடந்திருக்கு. இன்றைய நாளிலும் நாளைய நாள்லையும் மின் துண்டிப்பு 1.5 மணித்தியாலம் இருக்கு ஒவ்வொரு பிரதேசங்கள்லையும். இது 4 பகுதிகளாக நாட்டுல உள்ள பிரதேசங்களை பிரிச்சிருக்காங்க. இந்த 4 பிரதேசங்களுக்கான மின்வெட்டு அமுல்ல இருக்கும். ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் 1.5 மணித்தியாலங்கள். இது மாலை 3:30 இருந்து இரவு 9:30 அல்லது 10 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு பிரதேசங்கள்ல அதாவது எந்தெந்த பிரதேசங்கள்ல எந்தெந்த நேரத்துல மின் துண்டிப்பு ஏற்பட்டு மின் மீள் இணைக்கப்படும் அப்படின்ற தகவல்களை இலங்கை மின்சார சபை வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல்கள் நல்ல பரவலா பேசப்படுது, பரவலான விமர்சனங்களுக்குள்ளாக இருக்கு, பரவலா அது தொடர்பான செய்திகள் இருக்கு. அதோடு அரசாங்கத்தினுடைய பதில்கள் தொடர்பாகவும் விமர்சனங்கள் வைக்கப்படுது. அரசாங்கம் சொன்ன பதில்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இலங்கை மின்சார சபை என்ன சொல்றாங்க, உண்மையான காரணம் தான் என்ன, ஏன் இந்த மின் துண்டிப்பு ஏற்பட்டிருக்கு, இதுகளை தான் நாங்க ஓரளவுக்கு விரிவா இந்த வீடியோல விரிவாகவும் சுருக்கமாகவும் பார்க்க போறோம். இந்த மின் துண்டிப்பு நேற்றைய நாள்ல காலை 9 மணிலிருந்து இரவு கிட்டத்தட்ட இரவு 7 மணி வரைக்கும் திரும்பவும் அந்த மின் துண்டிப்பு ஏற்பட்டது. ஒரு சில பகுதியில் ஏற்பட்டு பிறகு மீள் இணைக்கப்பட்டது. ஆனாலும் கூட இந்த மின் துண்டிப்புக்கான காரணம் குரங்கு மோதியதால ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பிறகு மின் கட்டமைப்புல ஏற்பட்ட கோளாறு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தினுடைய இயந்திரங்கள் மின் கட்டமைப்போடு ஏற்படுத்தப்பட்ட தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அங்கு ஏற்பட்ட கோளாறின் காரணமாக இந்த மின் துண்டிப்பு ஏற்பட்டது சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகும் இலங்கை மின்சார சபை இது தொடர்பாக நாங்கள் விசாரிச்சுட்டு என்ன தகவல் ஏன் இப்படி ஏற்பட்டது அப்படின்றத இலங்கை மின்சார சபை உறுதிப்படுத்தலை. இதுதான் சொல்லி உறுதிப்படுத்தலை. அதுக்கு பிறகு அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் பக்கமாக சொல்லப்பட்டது, இது கடந்த கால அரசாங்கங்கள் சரியான முறையில் இந்த மின் உற்பத்தி நிலையங்களை பராமரிக்கல, கட்டமைக்கல, அதுதான் இந்த மின் உற்பத்தி நிலையங்களுடைய பிரச்சனையால தான் இந்த மின்வெட்டு அமலுக்கு வந்திருக்கு, மின் தடை ஏற்பட்டது அப்படின்றத கடந்த அரசாங்கத்தினுடைய தலையில போட்டாங்க. இது பலதரப்பட்ட விமர்சனங்களுக்கு உள்ளாக இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் இது சொல்லப்பட்ட பதில்கள் சரியாக கூட இருந்திருக்கலாம். ஆனா இது விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு. அதையும் தாண்டி 2 நாட்கள் மின்வெட்டும் அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மின்வெட்டை இலங்கை மின்சார சபை அமல்படுத்தினாலும் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அங்கீகரித்திருக்கிறது. காரணம் இது உண்மையிலே செய்ய வேண்டிய ஒரு வேலையாக தான் மாறி இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமே அனல் மின் உற்பத்தி நிலையம் நுரைச்சோலையில் இருக்குதானே, இந்த அனல் மின் உற்பத்தி நிலையத்தினுடைய இயந்திரங்கள் இப்பொழுது திருத்த பணியில் இருக்கு. இது பிரதான மின் கட்டமைப்போடு தொடர்பை இழந்திருக்கிறதன் காரணமாக இதை பேலன்ஸ் பண்றதுக்கு அதிகூடிய நேரத்துல மக்கள் மின்சாரத்தை பாவிக்கிற நேரம், அதாவது இந்த மாலை நேரம் அல்லது இரவு நேரம், முக்கியமான நேரம், இந்த நேரத்துல மின் துண்டிப்பை ஏற்படுத்துறாங்க. இந்த மின்சாரத்தை சரியான முறையில பேலன்ஸ் பண்றதுக்காக, இல்லாட்டி போதாம இருக்கும் இந்த மின் உற்பத்தி நிலையத்துடைய மின்சாரம் தடைப்பட்டிருப்பதன் காரணமாக இது 2 நாள்ல சரி செய்யப்படுமா அப்படின்ற கேள்வி இருக்குன்னா, அவ்வளவு பெரிய லிஸ்ட் சரியான முறையில் பார்க்க போனா இது 2 நாள் அல்லது 3 நாள் கூட எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் இது வரைக்கும் உத்தியோகபூர்வமா இன்றைக்கும் நாளைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையம் செயல்படாம போனதால இலங்கையில அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அந்த கேள்வி சரியானதுதான். ஆனா எவ்வளவோ நம்ம அதாவது காற்றலை மின் உற்பத்தி இருக்கு, அதோடு மட்டும் நீர் மின் உற்பத்தி இருக்கு, பெட்ரோல் டீசலால் அதாவது எரிபொருட்களை கொண்டு இயக்குற மின் உற்பத்தி நிலையம் இருக்கு. அதை தாண்டி இந்த எரிபொருள் இல்லாம நிலக்கரியால் இயங்கக்கூடிய இந்த நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் எப்படி எங்களுடைய நாட்டினுடைய மின்சாரத்தினுடைய பாவனையில பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பாருங்க. காரணம் என்னன்னா, இது மிகப்பெரிய அளவுல இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய அனல் மின் உற்பத்தி நிலையங்கள்ல உண்டு. இது புத்தளத்தினுடைய நுரைச்சோலை பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது அதனுடைய மேற்கு கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு மின் உற்பத்தி நிலையம். இந்த மின் உற்பத்தி நிலையத்தினுடைய மிக முக்கியமான பங்கு என்னன்னு சொன்னா 900 மெகாவாட்ஸ், அதாவது 300 மெகாவாட்ஸ்கள் கொண்ட இயந்திரம் இங்கே இருக்கு. ஒன்று செயலிழந்தாலும் கூட எங்களுடைய பிரதான மின் கட்டமைப்புல மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படுத்தும். காரணம் 900 மெகாவாட்ஸ் அப்படின்றது பெரிய அளவான ஒரு தொகை. இந்த அனல் நிலக்கரியால நம்ம நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து இந்த மின் உற்பத்தியை பெற்றுக்கொள்றோம். இது செயலிழக்கும் பட்சத்தில் தான் இது இந்த மின் உற்பத்தியில பெரிய பாதிப்பு ஏற்படுது. இலங்கையை பொறுத்தவரையில் இந்த நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் வைக்கப்பட்டு
கிட்டத்தட்ட இப்பொழுது 11 வருஷம் ஆகுது. 2011ல இது ஆரம்பிக்கப்பட்டாலும் 2014ல இருந்து தான் இது செயற்பாட்டுக்கு வந்தது. முழுமையான இலங்கை அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்ட் இலங்கையினுடைய மின்சார சபைக்கு அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த அனல் மின் உற்பத்தி நிலையம் இயங்குது. இது சீன நிறுவனத்தால் அமைக்கப்பட்டது. சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மெஷின்கள் தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. அவங்க தான் இதை இப்போ பராமரிச்சும் வராங்க. அதாவது ஏதாவது பழுதானா அந்த என்ஜினியர்ஸை கொண்டு தான் அவங்க திருத்துவாங்க. இங்கேயும் அதற்கு பயிற்சி வழங்கப்பட்டவங்க 24 மணி நேரமும் சேவையில் இருக்காங்க. இதனால பாதிப்புகளும் ஏற்படுது. இதனால பெரிய அளவான சுற்றுப்புற சூழல் மாசடைது அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. எதிர்காலத்தில் இலங்கை இந்த மாதிரியான அனல் மின் உற்பத்தி நிலையங்களை நிறுத்தி இனி வரப்போற காலத்தில் சுற்றுப்புற சூழலையும் கருத்தில் கொண்டு பலதரப்பட்ட திட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்திருந்தாங்க கடந்த காலங்களில். அது செயற்படுத்தும் பட்சத்தில் வருங்காலத்தில் இந்த அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் நிறுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காரணம், காற்றலையில மின் உற்பத்தியை ஏற்படுத்தும் பொழுது அல்லது இன்னும் சோலார் மூலமா மின் உற்பத்தியை அதிகரிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் வருங்காலத்தில் தவிர்க்கப்படலாம், தடுக்கப்படலாம். எனவே இன்னும் கொஞ்சம் நாம போக வேண்டியிருக்கு. ஒரு 10-15 வருஷமாவது இன்னும் முன்னுக்கு போக வேண்டியிருக்கு. அதுக்கு பிறகு இந்த அனல் மின் உற்பத்தி நிலையம் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்புவோம். உங்களுடைய பிரதேசங்களில் எந்தெந்த நேரங்களில் மின்சாரம் துண்டிக்கப்படுது, எந்த நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மீள் இணைக்கப்படுது அப்படின்றதையும் கருத்துக்களை சொல்லுங்க. காரணம், வீடியோ பார்க்குறவங்க அந்தந்த பிரதேசத்தில் இருந்தால் அவங்க அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்றைய நாளில் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்காரு. இவர் அவருடைய உரைகளில் கடந்த நாட்கள் சொல்லியிருந்தாரு, ஐக்கிய அரபு ராச்சியத்துடைய விஜயம் மிக முக்கியமான ஒரு விஜயமாக இருக்கும். காரணம்னு சொன்னால், இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பங்குல ஐக்கிய ராஜ்யம் இருக்கு. காரணம், எரிபொருள் விஷயங்கள்ல மிக நீண்ட தொடர்பு, மிக நெருக்கமான தொடர்பு இருக்கு. எனவே இந்த பயணத்தின் போது அது தொடர்பான முக்கியமான கலந்துரையாடல்கள், இலங்கைக்கு எரிபொருளை கொண்டு வரது, அதாவது எரிபொருள் தட்டுப்பாடுகள் எதிர்காலத்தில் ஏற்படாத வண்ணம் நிவர்த்தி செய்யறதுக்கான பல பேச்சுவார்த்தைகள், அதற்கான உடன்படிக்கைகள் எல்லாம் இந்த சந்திப்பில் மேற்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருந்தாங்க. அது தொடர்பான முழுமையான பேச்சுவார்த்தைகள் இந்த சந்திப்பில் இடம்பெறும் சொல்லப்படுது. 4 அமைச்சர்கள் அவரோட சென்றிருக்காங்க. இது ஒரு முக்கியமான சந்திப்புகளாக, பல ஐக்கிய ராஜ்ய நாடுகளோடு, அரபு நாடுகளோட ஆன சந்திப்புகளாக, முக்கியமான பிரதிநிதிகளோடான சந்திப்புகளாக இருக்க போதும் வெளிநாடு சென்றிருக்கின்ற 4 அமைச்சர்களுக்கு பதிலாக அதாவது அதற்கு பதிலான அமைச்சுகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று அதிகாலையில் நடந்த ஒரு விபத்து மிகப்பெரிய அளவான கவலையோட விடிஞ்ச ஒரு நாள் என்று கூட சொல்லலாம். காரணம்னு சொன்னா 4 பேர் அந்த விபத்தில் உயிரிழந்திருக்காங்க. 20க்கும் அதிகமானவங்க காயமடைந்திருக்காங்க. பயணிகள் பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பேருந்தின் மீது இன்னும் ஒரு பேருந்து மோதியதுல இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது. மிகப்பெரிய அளவிலான சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் 4 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. குருநாகல் வைத்தியசாலையில காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவதா சொல்லப்படுது. இந்த பேருந்து விபத்துக்கள் அண்மை நாட்களா இன்னும் அதிகரிச்சிருக்கிறது. என்னதான் போக்குவரத்து விதிமுறைகள், போக்குவரத்தினுடைய கட்டுப்பாடுகள், போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பான அவதானிப்புகள், போலீசாருடைய கண்காணிப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள் என்னதான் இருந்தாலும் சாரதிகள் சரியான முறையில் வாகனத்துடைய வேக கட்டுப்பாடுகள் இதெல்லாம் கவனிக்காம செலுத்துறது இன்னும் இந்த விபத்துக்களை தடுக்க முடியாம இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாகவே இருக்கு. எல்லா சாரதிகளும் இல்லை. இந்த விபத்துக்கள் ஏற்படும் போது நீங்க கவனிச்சு பார்த்தா, இந்த பேருந்து, பயணிகள் பேருந்து, மக்கள் இத்தனை பேர் 60-70 பேர் அந்த பஸ்ல இருக்காங்க. அவங்க இவ்வளவு பேர் இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாம இந்த பேருந்து சாரதிகள் இந்த மோசமான முறையில பேருந்துகளை கவனமில்லாத முறையில வீதியோரங்களில் பார்க் பண்ணி வைக்கிறது, கவனமில்லாம பெண்டுகளில் மிக வேகமாக செலுத்துறது, இந்த மாதிரி பல முறைகேடான சாரதிகள். இவங்கெல்லாம் ஏன் சாரதியா ஆறாங்க அப்படின்றது, ஏன் இவங்களை பஸ்ஸை ஓட கொடுத்துருக்காங்க அப்படின்றது கூட பெரிய கேள்வியா இருக்கும். இந்த பஸ்ஸுகளை நாங்கள் போகும்போது, நாங்கள் வெளியிலிருந்து பார்க்கும்போது இந்த பஸ்ஸுகள் என்ன இவ்வளவு வேகமாக போறாங்க, ஏன் மஞ்சக்கோட்டாவில் ஓவர்டேக் பண்றாங்க, ரெட் லைட் போட்டிருக்கும் போது அவ்வளவு வாகனம் இருந்தாலும் பஸ் அப்படியே போகும். அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் இன்னும் இந்த சாரதிகள் வீதி ஒழுங்கு முறைகளை சரியா பின்பற்றாமை இந்த வீதி விபத்துகளுக்கு பிரதானமான காரணம். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. தொடர்ச்சியா இந்த விபத்துகள் இடம்பெறுவது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமாக மாறி இருக்கு. பாராளுமன்ற விசேட அமர்வு ஒன்று இடம்பெற போகிறது பிப்ரவரி 14ஆம் தேதி. உள்ளூராட்சி வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் நடக்க இருந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான விவாதங்கள் இதில் இடம்பெறும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் அதிகமாக
பார்க்கக்கூடிய தகவல்களாக இருக்குது. கரண்ட் எத்தனை மணிக்கு போகுதுன்னு தெரியல. கடகடன்னு இந்த வீடியோவில் முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் சுருக்கமான வீடியோவாகவும் இன்றைய நாளில் இந்த வீடியோ இருக்குது. எந்தெந்த பிரதேசங்களில் நீங்கள் இருக்கீங்க, எந்தெந்த பிரதேசங்களில் உங்களுடைய மின் துண்டிப்பு நேரம் இருக்குது, இந்த மின் துண்டிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கருத்துக்களை சொல்லுங்கள்.